சில சமயங்கள் அப்படி சில வார்த்தைகள் சொல்லப்படும். அவங்க தவறு செஞ்சாங்க, அவர் தவறு செய்ததற்கான தண்டனை என்று நாம் சொல்லக்கூடாது. அவர்கள் அதை புரியலாம், அது வேறு விஷயம். அவங்க நினைக்கலாம் நம்மிடமிருந்து என்ன பிழை ஏற்பட்டிருக்கு, என்ன குறை ஏற்பட்டிருக்கிறது, என்ன தவறு ஏற்பட்டிருக்கு, எதனால் இப்படிப்பட்ட தண்டனை. ஒரு பாதிக்கப்பட்ட நபர் அவருடைய இடத்திலிருந்து யோசிக்கலாமே தவிர நாம் யாரும் வெளியிலிருந்து அதை சொல்வதற்கு அனுமதி இல்லை. இது ஏதோ ஒரு பெரும் தீ என்பதற்காக மட்டுமல்ல, யாருக்காக இருந்தாலும் சரி, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சகோதரர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய அண்டை வீட்டார் அல்லது நம்முடைய பக்கத்தில் இருப்பவர்கள், யாரேனும் ஒருவர் ஏதேனும் ஒரு நோய் நொடியினால் பாதிக்கப்படலாம், பொருளாதார இழப்பினால் பாதிக்கப்படலாம், இன்னும் சில விஷயங்களால் அவர்கள் பாதிக்கப்படலாம். நம்ம உடனே என்ன நினைப்போம், இப்படிலாம் பண்ணாங்கல்ல அதனால இந்த தண்டனை வந்துருச்சு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி யாரையும் நாம் நினைப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அது ஒரு இஸ்லாமிய பார்வையும் அல்ல, இஸ்லாமிய பார்வையும் அல்ல. நம்முடைய எதிரியாக இருந்தாலும் சரி, ஒருவன் துன்பப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு அனுமதி இல்லை. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், லா துலி ஷமாத்தலி அஹி ஃபயர்ஹமுல்லாஹு வயப்தலியக். உங்களது சகோதரனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நினைத்து நீங்கள் சந்தோஷப்பட்டு விடாதீர்கள், அல்லாஹ் அவனுக்கு அருள் செய்து அதுபோன்ற பிரச்சனைகளில் உங்களை சிக்க வைத்து விடக் கூடும் என்ற அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழி முக்கியமாக கவனிக்கத்தக்கது. இயல்பாக மோமின்கள் அன்புக்கும் இரக்கத்திற்கும் சொந்தக்காரர்கள். எனவே அப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்திலிருந்து எழக்கூடாது. ஆனால் அவர்கள் அதை யோசிக்க வேண்டும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய இடத்திலிருந்து யோசித்துத்தான் ஆக வேண்டும். எத்தனை நாடுகளை சாம்பல்களாக ஆக்கியிருக்கின்றோம், எத்தனை ஊர்களை சாம்பல்களாக ஆக்கியிருக்கின்றோம், எத்தனை ஆயிரம் பில்டிங்குகளை எரித்து நாம் குவித்து நாசப்படுத்தி இருக்கின்றோம், எத்தனை லட்சம் உயிர்களை நாம் போக்கி இருக்கின்றோம். அதனுடைய விளைவாக இது இருந்திருக்குமோ என்று அவர்கள் கருத்தலாமே தவிர மற்றவர்களாகிய மற்ற மக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துவாதான் செய்ய வேண்டுமே தவிர கண்டிப்பாக நாம் அதை வித்தியாசமான கண் கொண்டு பார்ப்பதற்கு அனுமதி இல்லை.